அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு 38 இன்ச்சு அளவு ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 38 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 4 × 9.5 38. அப்போ இந்த அளவு வந்து நம்மளுக்கு 4ஆம் மடிக்கையில் 9.5 இன்ச்சும் அது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம வச்சா போதும். உங்களுக்கு கொஞ்சம் பிரித்து விட்டு தைக்கிறாப்புல வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுற இடத்த வந்து 2 இன்ச்சாக விடுங்க. நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 9.5 + 1.5 11 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து 2 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும், அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியும் 2 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இடுப்புக்கு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு அளவு நான் விடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. நான் 1.5 இன்ச்சு விடுறேன். 1.5 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த அளவு சட்டையில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே அளவு சட்டையை வச்சு வெட்டுறப்ப ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம 1.5 இன்ச்சு இடுப்புக்காண்டி இந்த மடித்து தைக்கிறதுக்காக விட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த துணியை இப்படி வைக்கணும். இந்த துணியை இப்படி வைக்கிறப்ப இந்த பின்னாடி உள்ள இந்த முதுகு பாகம் வைக்கிறப்ப இந்த 2 துணியும் ஒரே அளவில் இருக்கணும். இது ஒரே அளவில் இருக்கணும். இது இப்படி வைக்கிறப்ப இந்த இடம் இப்படி கொஞ்சம் கிராஸாக வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரில் உள்ள இந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இந்த 2 தையலும் இப்படி ஒன்று போல் வச்சு இந்த ஆம்கோல் இடம் எல்லாம் ஒன்று போல் இப்படி பிடிச்சி இந்த இருக்குது ஸ்லீவை நல்லா இப்படி பிடிச்சி இப்படி கொண்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி தான் இந்த முதுகு பாகம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த கீழே உள்ள தையலுக்கு அந்த இடுப்பில் உள்ள அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஷோல்டருக்காக ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம விடுறோம். இந்த இருக்குது இந்த 2 இடமும் இப்படி ஒன்று போல் இருக்கணும். ஷோல்டருக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு விடுறோம். விட்டுட்டு ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இந்த போட்டாச்சு. இப்போ மேலே தையல் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுறோம். இப்போ இதில் வந்து இந்த ஒன்றை மட்டும் இப்படி எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த இடத்துல இதை இப்படி வச்சு இந்த இருக்குது, இதுதான் தையல். இந்த தையலேருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிக்கிறோம். எதனால் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஆம்கோல் அளவு வந்து பெருசாக இருந்து கையோட அளவு வந்து இப்போ கையோட அளவு 8 இன்ச்சு அப்படிங்கிறப்ப இந்த ஆம்கோல் அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆம்கோல் அளவை நம்மளால் சரி பண்ண ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கிட்டு பிறகு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா லைட்டாக அங்கே கட் பண்ணிக்கிடலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் முதல்ல வந்து நீங்கள் ஆம்கோல் கட் பண்ணையில் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 இன்ச்சு ஏற்றி வச்சு கோடு போட்டிருக்கேன்.
முன்னாடி உள்ள முதுகு பாகத்தோட அளவு நம்மளுக்கு இந்த அளவு வந்திருக்கு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ பின் கழுத்து இந்த ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி உள்ள அளவு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறித்து முடிச்சிட்டோம். இப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத நான் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விட்ட இடம் எல்லாம் சேர்த்து 15 இன்ச்சு. அதுக்கடுத்து கழுத்தோட உயரம் வந்து 7.25 இன்ச்சு, 7.25 கிட்டக்க இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து துணி கொடுத்து எம்மிங் பண்ணி தைக்கிறப்ப 8 இன்ச்சு கிட்டக்க வந்துடும். இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து 7.25 இருக்குது. ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு. ஆம்கோல் வந்து கட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, 5.25 இன்ச்சு, 5.25. ஆம்கோல்லேருந்து இந்த இந்த உயரம் மொத்த உயரம் வந்து இந்த இருக்குது 9.25 இன்ச்சு. அந்த நம்ம 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் 7.5 இன்ச்சு. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் நம்ம தைக்கிறதுக்காக. இப்போ பின்னாடி உள்ள பாகம் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்காக இந்த பேக்கில் உள்ளதை கட் பண்ணதை அப்படியே ஃப்ரண்ட்டில் உள்ள துணி ரெண்டாக மடித்ததில் நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாக மடிக்கிறப்ப கொஞ்சம் இழுத்து அந்த துணியை போடணும். இந்த இருக்குது இந்த அளவு அதிகமாக போட்டிருக்கேன், இந்த அளவு அதிகமாக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு போட்டுக்கோங்க, 4 இன்ச்சு போட்டிருக்கேன். இப்போ போட்ட பிறகு கிராஸ் வந்து எப்பயுமே நல்லா ஒன்று போல் போடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும். இந்த அளவு சட்டையில் வந்து நம்மளுக்கு நேர் கட்டிங் இருக்குது. நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் போட போகிறோம். இப்போ எப்பயும் போல் தான் இந்த இருக்குது. ஷோல்ட்ரு அப்படியே குறிச்சிக்கிடலாம். இந்த இடத்துல ஆம்கோல், ஆம்கோல் இப்போ குறிச்சாச்சு. குறிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக விட்டு கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக விட்டுருக்கேன். அதே போல் இந்த வீப்பட்டி கொக்கிப்பட்டி தைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணணும். அரை இன்ச்சு கம்மி பண்ணணும். நான் இந்த மடிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவு கம்மி பண்ணி இந்த கோடை இப்படி ஒன்று போல் போட்டு இந்த கழுத்து பின்கழுத்து வெட்டின பாகத்தில் இப்படி மேலே கொண்டு வரணும். இந்த கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஷோல்ட்ரு குறித்தோம் பார்த்தீங்களா, இந்த கழுத்துக்கு இந்த இடத்துல இப்படி குறிச்சிக்கிடணும். இப்போ இந்த இடத்துல ஷோல்ட்ரு அதே அளவு தான் அப்படியே குறிச்சாச்சு. இந்த இடத்துல ஆம்கோல் அப்படியே குறிச்சாச்சு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சு இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கோடு போட்டு இந்த கோடை நல்லா உயரமாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த துணியை அப்படியே எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து நம்ம வரைய போகிறோம். முன்கழுத்து வரையில இந்த இருக்குது, இந்த ஷோல்ட்ரு தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையலை வந்து நம்ம இங்கே தையல் போடுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, இந்த கோட்டு மேலே இந்த தையல் போட்டிருக்கிற இடத்த வைக்கணும். இதுதான் ஷோல்டருக்கு தையல் போட்டிருக்கிற இடம். நம்ம வச்சிருக்கிறது இந்த இருக்குது, நம்ம இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். வச்சு இதை இப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கிடணும்.
இதுதான் நம்ம முன்கழுத்தை வந்து பிடிச்சி அளக்கிறது. முன்கழுத்து வந்து நம்மளுக்கு அளக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது காரணம். இது வந்து நேர் பீஸ்லேயே கட் பண்ணினது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இடத்துல எம்மிங் போடாமல் தையல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் அந்த தையல் போட்டிருக்கிறனால நம்மளுக்கு வளைச்சி அந்த கழுத்து வரைகிறதுக்கு வரமாட்டேங்க, அதுதான் காரணம். இப்போ இது நம்ம போட்ட கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ முன்கழுத்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இருக்குது, இந்த இடத்துல தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இதை இப்படி பிடிக்கிறப்ப இந்த நடுவில் ஒரு டாட் பிடிக்கிறதுக்கும் வட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு விடுங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த போட்டிருக்கேன். இப்போ கப் ஷேப் வந்து நம்ம அளக்க போகிறோம். இதில் வந்து கப் ஷேப் வந்து அவங்க போட்டு காமிக்கையில் சரியாக இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு வைக்கிறாப்புல இருந்துச்சு. அது சேர்த்து நம்ம இந்த இது வைக்கிறப்ப நம்ம டேப் வச்சு இந்த இடத்துல வைக்கலாம். ஒரு தையலுக்கு எல்லாம் சேர்த்து 12 இன்ச்சு வைக்கிறேன். 38 இன்ச்சு அளவுக்கு 12 இன்ச்சு அளவு வைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே உள்ள அளவு நம்ம குறிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆம்கோல் வேணும்னா நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதிலிருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு அளவு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ண வேண்டி இருக்குன்னா அதுக்காகவும் சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த இருக்குது கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணலாம். இந்த கீழே 1/2 இன்ச்சும் மேலே 3/4 இன்ச்சும் விட்டு நம்ம வரைஞ்சிக்கிடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த 3ஐயும் நம்ம ஒரு ஜாயின் போடுவோம். இப்போ இதில் எந்தெந்த அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன். இப்போ முன்கழுத்து 5.75 இன்ச்சு இருக்குது. 1/4 இன்ச்சு வந்து நம்ம துணி கொடுத்து எம்மிங் பண்ணி தைக்கிறப்ப 6 இன்ச்சு வந்துடும். இப்போ 5.75 இருக்குது. அதே போல் ஆம்கோலும் 5.75 இருக்குது. நம்ம வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி தைக்கையில் 6 இன்ச்சு கிட்டக்க வரும். ஆம்கோல்லேருந்து இடுப்பு ஜாயின் பண்ணுறப்ப பட்டிக்கு மேலே உள்ள பாகம் வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அதுபோல் கப் ஷேப்போட உயரம், மார்போட உயரம் வந்து 12 இன்ச்சு. தையலுக்கு எல்லாம் சேர்த்து 12 இன்ச்சு. அதே போல் வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல உயரம் வந்து 4 இன்ச்சு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கப் ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு. வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல இருந்து இதனோட நீளம் வந்து 9.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இப்போ ஆம்கோலில் வந்து நம்ம கொஞ்சம் குழி பாகம் கட் பண்ணணும். இந்த இருக்குது ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணால் போதும். இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவு அப்படி கட் பண்ணணும். இருங்க, கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்குது, இந்த அளவு நம்ம ஆம்கோலில் வந்து குழிபாகம் கட் பண்ணணும். இந்த பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக முன்னாடி உள்ள அளவு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டி எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். நான் இந்த துணியை வந்து இப்படி 2ஆக மடித்து போட்டு அளவு ஒன்று போல் இருக்கணுன்ட்டு ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே பட்டி கட் பண்ணையில் இந்த அளவை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த இருக்குது, இதை விட நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். வேண்டாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடு வந்து இப்படி ஜாயின் போடையில் இந்த பட்டியோட அளவு சின்னதாக இருந்துச்சுன்னா நீட் ஃபினிஷிங் வராது. அதனால் நம்ம இந்த அளவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிடணும். இந்த அதுக்கு பாருங்கள்,
இந்த வச்சுருக்கேன். இதுதான் கணக்கு. இப்போ இந்த நீளம் இருக்குது, எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு, அந்த அளவு விட்டால் போதும். பாருங்கள், கீழே 1/4 இன்ச்சு இந்த விட்டுருக்கேன், மேலே 1/4 இன்ச்சு இந்த பிடிச்சிருக்கேன். அதே போல் நடுவில் இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. கீழே 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் தையலுக்கு, மேலே 1/4 இன்ச்சு. இப்போ இடுப்பு ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த இருக்குது, கீழே 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் தையலுக்கு, மேலே 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ அளவு சட்டையில் எந்த அளவு பட்டி இருக்கோ அதே தான் நமக்கு தைக்கிற துணியிலையும் வரும். இப்போ இதில் என்னென்ன அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத நான் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.